வணக்கம். வளையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கடலை மாவு வச்சு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான சூப்பரான சால்னா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வளையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கடலை மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் கடலை மாவை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போது கடலை மாவு கரைச்சது இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ 2 பீஸ் பட்டை சேர்த்துக்கிறேன், 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கிறேன், சோம்பு 1 ஸ்பூன், 1 இன்ச் சைஸுக்கு இஞ்சியையும் ஒரு 3-4 பல் பூண்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் அதோட சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கி டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். அரை ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டானே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த சுகர் ஆட் பண்ணுறதுனால இந்த டேஸ்ட் வந்து நல்லா இன்னும் எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் இந்த சுகர் ஆட் பண்ணுறோம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய்த்தூளோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா. நம்ம சேர்த்துருக்க இந்த பொடியோடைய பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு திக்காக ஆகிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா திக்காக சால்னா ரெடி ஆயிடுச்சு. மேலே ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். பொதுவாகவே சால்னாக்கு தேங்காய் அரைச்சி சேர்ப்போம். ஆனால் இந்த சால்னாக்கு தேங்காய் தேவையே இல்லை. வெறும் கடலை மாவு, தக்காளி, வெங்காயத்தில் இவ்வளோ டேஸ்டியான சூப்பரான சால்னா. எதுவுமே நீங்கள் அரைக்க வேண்டாம், தேங்காய் தேவையில்லை, காய்கறி தேவையில்லை. ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குயிக்காக பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வளையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வளையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.